வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சினால் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில். நிதி முறைகேடு குற்றச்சாட்டில் வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது விசாரணை நடக்க இருப்பதால் ஜனாதிபதி சிக்கலான நிலைக்குள்ளாகியுள்ளதாக தகவல். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சரியான திசையில் செயல்படாவிட்டால் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்க நேரிடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர்குமார தலைமையிலான அரசுக்கு எதிராக சவாலாக உருவெடுத்து வரும் ராஜபக்ச குடும்பத்தினர் உள்ளிட்ட சில தரப்புகள். தொடர்வது விரிவான செய்திகள். மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் அமைச்சின் கீழ் செயல்படும் இலங்கை மகளிர் பணியகம், தேசிய பெண்கள் குழு, முன் பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம், நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவை 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் முன்னெடுத்த திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக பரிசீலிக்கப்பட்டது. ஜனாதிபதி ஒதுக்கப்பட்ட நிதிகளை உரிய திட்டங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்த மக்களுக்கு நன்மைகள் வழங்க வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்து கிராமிய வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு பெண்கள் வலுவூட்டும் வேலை திட்டங்களை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்திருந்தார். அத்துடன் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள், மீன்பிடி, விவசாயம், தொழில்துறை உள்ளிட்ட அமைச்சுக்களின் ஒருங்கிணைந்த நோக்கம் கிராமிய மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்காக அரசு மற்றும் தனியார் துறைகள் மட்டுமின்றி அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் இணைக்கும் முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சிறுவர் பராமரிப்பு மையங்களில் உள்ள பிள்ளைகள் மற்றும் பாடசாலையை விட்டு வெளியேறும் மாணவர்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தி எந்த ஒரு குழந்தையும் கல்வியை நிறைவு செய்யும் முன் கல்வியை கைவிடாதபடி உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தி கூறினார். அத்துடன் சமூக ஊடகங்கள் மூலம் சிறுவர்களுக்கு ஏற்படும் அழுத்தங்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை தடுக்கும் வகையில் பரந்த செயல் திட்டம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடல் நடைபெற்றது. 2015ஆம் ஆண்டு உரக்கூட்டு தாமனத்தில் நிதி முறைகேடு செய்ததாக வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது விசாரணை நடக்க இருப்பதால் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க சிக்கலான நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக ஆங்கில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனலுக்கு அளித்த பேட்டியில் நீதிபதியை குற்றம் சாட்டியதற்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடங்க தயாராக இருக்கின்றனர். 2 வழக்குகளிலும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஜெயக்கொடி மீதான கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகும். அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஜனாதிபதி திசாநாயக்கவுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளார். அவர் பல ஆண்டுகளாக ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பராகவும் தேர்தல் பிரச்சாரங்களில் முக்கிய பங்காற்றியவராகவும் இருக்கின்றார். மேலும் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் கீழ் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தில் திசாநாயக்கவின் விவசாய அமைச்சராக இருந்தபோது அவர் உரக்கூட்டு தாபனத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். 2015ஆம் ஆண்டு உரக்கூட்டு தாபனத்தின் தலைவராக இருந்த போது 8 மில்லியன் மதிப்புள்ள நிதியை தவறாக பயன்படுத்தியதாக வாய்ப்பு இருப்பதனால் சில நெருங்கிய நண்பர்கள் ஜெயக்கொடியை பதவி விலக செய்து நல்லது என்று ஜனாதிபதிக்கு ஆலோசித்துள்ளார்கள். இது தொடர்பாக ஜனாதிபதி அவரை பதவி விலகுமாறு கோரவில்லை. நீதிமன்ற தீர்ப்பின் புதுப்பிப்புக்காக அவர் காத்திருப்பார் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் வாராந்திர அமைச்சரவை சந்திப்புகளில் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது ஜெயக்கொடி விருப்பத்துடன் பதவி விலகுவது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் குமார ஜெயக்கொடியின் நெருங்கிய ஒருவரின் தகவலின்படி அவர் தனது ராஜினாமாவை சமர்ப்பிக்க எந்த திட்டமும் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி சரியான திசையில் செயல்படாவிட்டால் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியை தொடங்க நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த வார்த்தைகளின் மேலும் அவர் கூறுகையில், அரசாங்கத்தின் இயலாமைக்கு மத்தியில் பல அரசியல் கட்சிகள் நாட்டை மீண்டும் வீழ்ச்சி நிலைக்கு இட்டு செல்லும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. தந்தையின் பெயரை சொல்லி அரசியல் செய்த காலம் முடிந்துவிட்டது. நாட்டில் இன்று அரசியல் டீல்களை காணப்படுகின்றன. எனவே நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உலக மட்டத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லையெனில் கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று தெரிவித்தார். அவர் தொடர்ந்து கூறுகையில், அரசியல் டீல் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் கட்சியில் எந்த ஒரு பதவியிலும் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன். ஐக்கிய மக்கள் சக்தி சரியான மார்க்கத்தில் பயணிக்காவிட்டால் எதிர்காலத்தில் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் நான் பின்னிற்க மாட்டேன். தனிநபர் ஒருவருக்காக செயற்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவர் தெரிவித்தார். இலங்கை அரசியலில் சமீப காலமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் விடயம் ராஜபக்ச குடும்பத்தினர் உள்ளிட்ட சில தரப்புகள் தற்போது அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான அரசுக்கு எதிராக சவாலாக உருவாகி உள்ளனரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. அண்மை காலமாக கொழும்பு விஜயராமவுக்கு அடிக்கடி சென்று வருவோர் மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் பெரும்பான்மையாக காணப்படுகின்றனர். அங்கு நடைபெறும் ரகசிய ஆலோசனைகளும் அரசியல் சந்திப்புகளும் அனுர அரசுக்கு
எதிராக திட்டமிடப்பட்டு நகரும் நடவடிக்கைகளாக பல்வேறு வட்டாரங்களில் விளக்கப்படுகின்றன. மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் அணியினர் தற்போது பின்பற்றும் நடைமுறை அனுர அரசை கவிழ்க்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்படும் தந்திர அரசியலாக விமர்சகர்களால் விமர்சிக்கப்படுகின்றது. இது அரசியல் பாசறை சதித்திட்டமாகவே கருதப்பட தொடங்கியுள்ளது. இதனிடையே மஹிந்த ராஜபக்ச விஜயராமையை விட்டு விலகி தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டால் அவரை ஆதரிக்க மக்கள் தயாராக உள்ளார்கள் என்ற அரசியல் பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டு வருகிறது. இது நாட்டில் மஹிந்த இனமும் வலுவான தலைவராக திகழ்கின்றார் என்ற கருத்தினை பரப்புவதற்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அனுர்குமார திசாநாயக்க அரசாங்கம் தற்போதைய நிலையில் மக்கள் ஆதரவை பெருக்கிக் கொள்ள முயற்சித்து வரும் நிலையில் ராஜபக்சர்கள் மீண்டும் அரசியலில் முக்கிய இடத்தை பிடிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கையில் அடுத்த மாதங்களில் அரசியல் கூட்டணிகள், எதிர்ப்புகள், சதித்திட்டங்கள் ஆகியவை தீவிரமடையும் வாய்ப்பு அதிகம். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் மீளுருவாக்க முயற்சி மற்றும் அனுர அரசுக்கு எதிரான சவால் ஆகியவை இலங்கையின் அரசியல் நிலைமைக்கு அடுத்த கட்ட பரபரப்பை உருவாக்க உள்ளதாக முன்னறிவு செய்யப்படுவதாகவும் அவதானிகள் கருதுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரி எமக்கு எதிராக எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் புதன்கிழமை நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அரசாங்கங்கள், இராணுவம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பிரதான சூத்திரதாரியை அறிவார்கள், ஆனால் எதையும் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என்று கூறினார். அவர் மேலும் இந்தியாவுடன் அண்மையில் கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் எதிர்காலத்தில் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று பகிரங்கமாக தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் காலத்தில் புலிகள் அமைப்பின் செயற்பாடுகளுக்கு பரப்பு வழங்கி இந்த இலங்கை ஒப்பந்தம் வழியினை உருவாக்கியது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின் செயல்பாட்டுக்காக 13வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் மாகாண சபை சட்டம் கொண்டுவரப்பட்டும் கடந்த 11 ஆண்டுகளாக மாகாண சபைகள் செயல்பாட்டில் இல்லாத நிலையில் 2500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வேலை விடாமல் இருக்கின்றார்கள். இதனால் சம்பளம், வாகனம் உள்ளிட்ட செலவுகளுக்காக கோடிக்கணக்கான வரிப்பணம் மக்களிடத்தில் செலவிடப்படுகிறது. இந்த நிலைமை எம்மால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. இந்தியா இலங்கை ஒப்பந்தம் காரணமாக தேசிய ஒற்றுமை எட்ட முடியாத இலக்காக மாறியுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய நிதி வீணாக மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்படுகிறது. இது எங்களுக்கு அழுத்தம் விதிப்பதால் ஏற்பட்டது. அவர் மேலும் இந்த திட்டங்கள் மூலம் தனது நற்பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கமும் கட்சியும் சீரழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். சகல அரசாங்கங்களும், இராணுவத்தினரும், குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பிரதான சூத்திரதாரிகளை அறிவார்கள், ஆனால் அவர்களுடன் மோத முடியாது என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தொடர் வருகை குறைவாக இருப்பதை குறிப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைரேகை அடிப்படையிலான வருகை பதிவை அமல்படுத்த வேண்டும் என்று முன்மொழிந்துள்ளார். அவரது கருத்தில் கைரேகை அவசியம். அதை முதலில் நாடாளுமன்றத்தில் இருந்து தொடங்குவோம். இங்கு இன்று எத்தனை எம்பிக்கள் உள்ளார்கள் என்பதை பார்த்து கணக்கிடலாம். நாங்கள் மொத்தம் 3,50,000 ரூபாய் சம்பளம் பெறுகின்றோம். ஆனால் சில எம்பிக்கள் 66 அமர்வுகளில் 25 அமர்வுகளில் மட்டுமே கலந்து கொண்டுள்ளார்கள். நாடாளுமன்ற அமர்வுகளை நடத்த மில்லியன் கணக்கான பணம் செலவிடப்படுவதால் உறுப்பினர்கள் வருகை குறைவாக இருப்பது மக்களின் வரிப்பணத்தை வீணாக்குவதாக அவர் வெளிப்படுத்தினார். அர்ஜுனா ராமநாதன் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமைய வேண்டும் என்றும் மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் சட்டத்துறை உள்ளிட்ட அனைத்து தொழில்களிலும் கட்டாய கைரேகை விதியினை அமுல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் கூறுகையில், நீதிபதிகளுக்கு பொருந்தும் சட்டம் வழக்கறிஞர்களுக்கும் பொருந்த வேண்டும். மருத்துவமனை இயக்குநர்களுக்கு பொருந்தும் சட்டம் சிறு ஊழியர்களுக்கும் சமமாக அமையும். அனைத்து தொழில்களிலும் கட்டாயம் கைரேகை விதியை அமல்படுத்த வேண்டும் என்றார்.